அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் ரீசண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் 47 சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கான விண்ணப்பம் வெளியாகிருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் 47 வேக்கண்ட் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 வேக்கண்ட் மட்டும்தான் இருக்குது. அது எங்கே அப்படின்னா காரைக்கால்லையும் கோவில்பட்டிலையும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஏப்ரல் 5 தான் லாஸ்ட் டேட்டு. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 21 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 4 வேக்கன்சி, ஓபிசியில் 12 வேக்கன்சி, எஸ்சியில் 7 வேக்கன்சி, எஸ்டியில் 3 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். இது மேபி அதிகரிக்கலாம் அல்லது கம்மியாகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதில் குறிப்பாக எம்பிஏ ஃபினான்ஸு, சேல்ஸு, மார்க்கெட்டிங் முடித்தவங்க அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு முன்னுரிமை வழங்குவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க டீட்டெயிலில். நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு புரியும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புங்கிறனால இனிஷியலி 1 இயருக்கு எடுப்பாங்க. அப்புறம் 2 இயர்ஸுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதை கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது அதிகமாக தான் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுப்பாங்கன்னா நம்முடைய எக்ஸாம் வச்சு எடுக்கலாம், இல்லாட்டி ஜிடி வைக்கலாம், இல்லாட்டி இன்டர்வியூ கூப்பிடும்போது அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சு எடுப்பாங்க. இதுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 30,000 ரூபாய் இதுக்கு சம்பளம். எல்லா டேக்ஸேஷன் எல்லா பெனிஃபிட்டும் உண்டு. அனுவல் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு உங்களுடைய பேஸ்டு ஆன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இது அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 180 ரூபாயும், மற்றவங்களுக்கு 780 ரூபாயும் இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸு. இது நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். நீங்கள் இங்கே அப்ளை ஒன்ஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயிலு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் போகும்போது டிஏஓ டிஏஓ உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய லிங்க்கு. இதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் IPPB online.in போய் நீங்கள் உங்களோட இதை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய IPPB.com போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு கொடுத்தாலே இந்த லிங்க் வந்துடும். அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதில் இருக்குது. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய இது. மற்ற அட்மிட் கார்டு எல்லாமே அவங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கிற வேண்டியதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்டு அறிவிக்கை. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். எம்பிஏ சேல்ஸ் முடித்தவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனி டிகிரி முடித்தவங்களுக்கு இதை அனுப்புங்க. ஏன்னா எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். இவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு யூஜி அவங்க பிஇயாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். நம்ம சொன்ன மாதிரி டெம்ப்ரவரி வேலைன்னு பார்க்கக்கூடாது. ஒரு வேலை டெம்ப்ரவரியாக இருக்கலாம், அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த வேலை நமக்கு ஃபியூச்சரில் எப்படி யூஸ் ஆகுமா நம்ம அதைத்தான் பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி அரசு இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது அது உங்களுக்கு நீங்கள் அடுத்து வேறு வேலைக்கு போகும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.